வணக்கம் கடலோசை நண்பர்களே. சீலா மீன் பிடிச்சி அதை பொரித்து குழம்பு வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியுமா? சீலா மீன் பிடிச்சிட்டோம், நாங்கள் குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம். குழம்பு வச்சு பார்ப்போம் என்ன டேஸ்ட்டில் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். வாங்க சீலா மீனை வெட்டுவோம். பார்த்தீங்களா, அது சீலா மீன் 2.5 கிலோ சைஸில் உள்ள மீன் பாருங்கள். 2.5 கிலோ அந்த மீன். அதை நம்ம வெட்டி நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் என்ன டேஸ்ட்டில் வருதுண்டு. சீலா மீனுங்கிறது மீன்லேயே நல்ல டேஸ்ட்டான மீன், அதிகமான விலை உள்ள மீன் சீலா மீன் தான் மீன் வகையிலேயே. மற்றபடி சிங்கி நண்டு களிநண்டு இதெல்லாம் விலை கூட உள்ளது. மீன் வகையிலேயே அதிகமான ரேட்டு உள்ளது சீலா மீன் தான். ஏன்டா எங்கள் கீழக்கரை பகுதியிலேயே இப்போ மீனோட ரேட்டு 800 ரூபா அந்த ரேஞ்சில் போகுது. அப்போ மீன் வகையிலேயே அதிகமான ரேட்டு அதுதான் 800 ரூபா இந்த ரேஞ்சில் உள்ளது தான். இந்த மீன் 3 கிலோ இருக்கிறனால 3/24 2400 ரூபா ரேட் ஆகும் அந்த மீன். அந்த வெட்ட போகிறோம், வெட்டி சமைச்சு பார்ப்போம். அந்த வெட்டியாச்சு, வெட்டி நம்ம தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காண்டி பெரிய பெரிய துண்டாக வெட்டிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். நம்ம தேவைப்படும் போது ஒரு துண்டாக எடுத்து அதை சின்ன சின்னதாக நறுக்கி நம்ம குழம்பு வச்சு நம்ம வச்சுக்கிடலாம். இந்த ஃப்ரீசரில் அப்படியே உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இது வெளியில் கூட சீக்கிரமாக வீணாக போகிற மாதிரில உள்ள மீன் இது. அதனால் வெட்டி ஃப்ரீசரில் வச்சுருவோம். வெட்டியாச்சு, வெட்டி அதை சமைச்சு சாப்பிடுவோம். மீன் குழம்புலையே அந்த கடைசியில் மீன் வச்சதுக்கப்புறம் அந்த தாளித்து ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அதுதான் அதிகமான டேஸ்ட்டு கொடுக்கும். பக்கத்தில் உள்ள எல்லா வீட்டுக்கும் அந்த வாடையெல்லாம் வரும். அந்தளவுக்கு இருக்கும் அந்த தாளிக்கிறது மட்டும். அந்த கடுகு உளுந்து, வெந்தயம், ஜீரகம், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு கடைசி தாளித்து அந்த குழம்புல ஊற்றும்போது சுருன்னு சொல்லணும். அதோட மூடி வச்சிடணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டே கொடுக்கும். அந்த வாடை இருக்குது பார்த்தீங்களா, அப்பா அவ்வளவு பெரிய வாடை வரும். அந்த வாடையிலேயே நம்ம சாப்பிட்டது மாதிரி ஆயிரும், பவர் நிறைஞ்சது மாதிரிக்கிறோம். அந்த அளவுக்கு மணக்கும் அந்த மீன் கடைசியில் தாளித்து ஊற்றுறதுல மட்டும். இந்த மீன் வெட்டியாச்சு, பாப்பா வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. மீனை வெட்டியாச்சு, குழம்பு வச்சாச்சு. குழம்பு வச்சு அந்த தாளித்து ஊற்றிருக்கு பாருங்கள். இந்த மேலே கிடக்கு பற்றில வெங்காயம் இதெல்லாம் சர்ம வாடை. சீலா மீனுண்டாலே ஒரு டேஸ்ட்டு தான். அந்த வாடையே தனி வாடையாக இருக்கும். அந்த மேலே தாளித்து ஊற்றிருக்கு பற்றில, அதில் தான் அந்த டேஸ்ட்டே கொடுக்கும். இந்த உள்ளே இருக்குது சீலா மீன். செம்ம சரியான வாடை. கம்ம கம்மன் இருக்குது. இந்த சீலா மீன் துண்டு போட்டிருக்கு. இந்த கிடக்கு பாருங்கள், சீலா மீன் துண்டு எப்படி இருக்குது பாருங்கள். அழகாக மணக்குது. தாளித்து ஊற்றுனதுக்கப்புறம் அந்த வாடையை வெளியிடக்கூடாது, நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே தாளித்து ஊற்றின உடனேயே டக்குன்னு அப்படியே மூடி வச்சிடணும். அப்போ தான் அது கம்முன்னு இருக்குது அந்த வாடை. வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் என்ன டேஸ்ட் இருக்குன்ட்டு. செம்ம டேஸ்ட்டு. இந்த மீன் பொரிச்சிருக்கு பாருங்கள். பொரித்து குழம்பு வச்சு, அப்புறம் தேங்காய் பால் ரசம். தேங்காய் பால் ரசம் கீழக்கரை பகுதியில் தேங்காய் பால் ரசம்ங்கிறது தான் ஃபேமஸ்ஸு. மற்ற ஊர்லெலாம் என்னப்பா புளி ரசம், மிளகு ரசம் எப்படி சொல்லுவாங்க. எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாக தேங்காய் அதிகமாக கிடைக்கிறதுனால தேங்காய் பால் ரசம் தான். நாங்கள் ரசம் வச்சு அதில் தேங்காய் பால், தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றி வைக்கிறதுனால தேங்காய் பால் ரசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா வீட்லேயுமே கல்யாணம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே தேங்காய் பால் ரசம் தான் வைப்பாங்க.